السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. அல்ஹம்துலில்லாஹ். இந்த இரண்டாவது தராவிஹ் முடிஞ்சு இங்கே நம்ம அமர்ந்திருக்கிறோம். இன்று தராவிஹ் தொழுகையில் நம்ம சூரத்துல் பக்ரா 185வது ஆயத்தாக ஷஹ்ரு ரமலான் அல்லதி உன்ஸில ஃபீஹில் குர்ஆனு ஹுதல் லின்னாஸி வபையினாத்தி மினல் ஹுதா வல் ஃபுர்கான். இந்த ரமலானுடைய மாதத்தில் தான் திருக்குர்ஆனை இந்த உலகத்திற்கு இருக்கணும் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுகிறான். எதற்காக இந்த திருக்குர்ஆனை இறக்கினான் என்று சொன்னால், மனிதர்கள் நேர்வழியை பெறுவதற்காக. எப்படிப்பட்ட நேர்வழி என்று சொன்னால், ஹலால் எது ஹராம் என்பதை தெரிஞ்சு வாழ்வதற்காக. ஃபமா ஷஹித மின்குமுஷ் ஷஹ்ர ஃபல்யஸும்ஹு. நீங்கள் இந்த ரமலானுடைய மாதத்தை அடைந்து விட்டால் நோன்பு வையுங்கள் என்பதாக அல்லாஹ் தஆலா சொல்கிறான். ஹதீஸ் திருமதி 2914. அப்துல்லா பின் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், இந்த உலகத்தில் நீ எப்படி திருக்குர்ஆனை ஓதினாயோ அதே போல் மறுமை நாளில் திருக்குர்ஆனை ஓது என்று. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் திருக்குர்ஆனை ஓதி மரணம் செய்ய சொன்னா, மனப்பாடம் பண்ணதை கடைசியாக எந்த ஆயத்தில் முடிக்கிறாயோ அதான் நீ சொர்க்கத்தில் தங்கக்கூடிய இடம் என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கூறினார்கள். அதன் அடிப்படையில் இன்ஷா அல்லாஹ் இன்றிலிருந்து நாம் திருக்குர்ஆனை ஓத வேண்டும். இந்த ரமலானுடைய மாதத்துல அதிகமாக திருக்குர்ஆனை ஓதுங்க. அப்படி உங்களால ஓத முடியலன்னு சொன்னா ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் ஒரு பக்கமாச்சும் ஓதுங்க இன்ஷா அல்லாஹ். இதன் அடிப்படையில் அல்லாஹு தஆலா உங்களையும் என்னையும் நேர்வழியை அடைவதற்கு உண்டான பாக்கியத்தை அல்லாஹு தஆலா தந்தருள் புரிவானாக. ஆமீன். ஆஃபிர் தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு.